அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிஷ் மணிகண்டன். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. காரணம், மேஷ சிம்ம தனுசு ராசிக்கு, மேஷ சிம்ம தனுசுக்கு, அதாவது நெருப்பு ராசி நெருப்பு லக்கணம் ரெண்டு பேருக்குமே இதில் ஆகாத ராசி ஆகாத லக்கணம் என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்த 60 நாள் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் இவங்கள்ட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதுதான் சொல்ல போகிறேன். பாசிட்டிவான விஷயங்களில் ரொம்ப முக்கியமாக எதிர்பாராத பண வரவுன்றது கண்டிப்பாக இருக்குது. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சொல்கிறது விஷயம் என்னென்னா, எதிர்பாராத பண வரவு அப்படின்றது பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. மிக முக்கியமாக கொடுத்த பணம் ரொம்ப நாளாக வரல, வருஷ கணக்கில் இழுத்துட்ருக்காங்க, பல வருஷம், அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். 3 வருஷமாக வரல, 5 வருஷமாக வரல, இந்தமாரிலாம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையை நிவர்த்தி பண்ணும். அடுத்தது ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலையில். அதேமாதிரி புதிய உறவுகள் நண்பர்கள் வருவாங்க, அதன் மூலம் வெற்றிகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். இதில் நல்ல விஷயம் கிடைக்கும்போது இன்னொரு மைனஸான விஷயம் என்னென்னா, நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களே பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் அதிகம் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா எடுக்க வைக்கும். ஏன்னா எமோஷன் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற மக்கள் ரொம்ப எமோஷனாக இருக்கிற நம்ம மக்கள் அதிகம். எமோஷன் அப்படின்னா எதை எப்படி சொல்லலான்னா, பாசத்துக்கு அன்புக்கு ஏங்கக்கூடியவர்கள். திடீர்னு அது ஆண் பெண்ணுன்னு இருக்கணும்னு, ஆண் மேலேயோ இல்லை பெண் மேலேயோ, அக்கா அண்ணன் தம்பி அப்படின்ற அந்த பாசத்தினாலே கூட நிறைய பேர் உதவி பண்ணுன்ற நோக்கத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அதை மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நிலையை டோட்டலாக மாற்றுறதுக்கான வழி அப்படின்றது பார்த்திங்கன்னா, முதன்மையான பரிகாரம் அப்படின்னு பார்த்து தொடர்ச்சியாக குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கணும். குலதெய்வம் நீங்கள் என் கூட இருக்கீங்க, நல்லதான் நடக்கும். ஏன்னா குலதெய்வம் 5ஆம் இடம் மனசு ஸ்தானம். மனசு ஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு பலமாயினாலே நல்லவர்கள் மட்டும்தான் கூட இருப்பாங்க, கெட்டவங்க தானாகவே விளங்கி போயிடுவாங்க. ஸோ அது இருக்கிற அந்த 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 சப்போர்ட் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, என்னை பார்த்துப்பீங்கன்னு அவங்கள்ட்ட பொறுப்பை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இருக்கீங்கன்னு உங்கள் நண்பர்கள்ட்டே நீ இருக்கிற எனக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்து உதவி பண்ணாதவங்க கூட பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அர்ஜெண்ட்டாக சென்னை வரைக்கும் போகணும், கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும், மதுரை வரைக்கும் போகணுன்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் காரு நான் கொடுக்க மாட்டேன், பஸ்ஸில் போகன்றாங்க. ஆனால் மனசு மாதிரி காரில் உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன் நான். இதுமாரி எல்லா விஷயத்துலேயும் அந்த குலதெய்வத்தில் ஒப்படைக்கும் போது நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட சேர்த்துருவாங்க, கெட்ட விஷயம் விலக்கிடும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இப்போ சப்ஜெக்ட் என்னென்னா, மேஷ சிம்ம தனுசுக்கு ஆகாத ராசி லக்கணமாக வரக்கூடியது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா துலாம் ராசி லக்கணக்காரங்க கொஞ்சம் ஆகாத நிலையை கொடுக்குது. ரொம்ப அன்புக்குரியவங்களாக இருப்பாங்க, திடீர்னு பக்கத்தில் பகைமை உண்டாகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக உடனே அவங்கள்ட்ட போய் கடுமையான கெட்ட வார்த்தையோ வெறுப்பையோ வெளிப்படுத்தக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும். அவங்க மாறிடுவாங்க, கொஞ்ச நாள் தெரிஞ்சிடுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க அதிகம். அடுத்தது கும்பராசி. கொடுக்கல் வாங்கல், ஒரு அவசரம், அந்தமாரி விஷயங்களுக்கு ஈடுபட வேண்டாம். அடுத்தது மிதுன ராசி. இவங்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா மகர ராசி. ஸோ இங்கே டக்குன்னு அவசரமாக ஒரு முடிவு சில நேரம் எடுக்கணும், கொடுக்கணும், உதவி பண்ணணும், செயலில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவசரப்பட்டுறாதீங்க. அடுத்தது மீனராசி. இப்போ இந்த ஆகாத ராசியோடைய இதில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிட வேணாம். தனுசுக்கான மீனராசி சப்போர்ட்டில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பொதுவான ரூல். உடனே அவங்க எல்லாம் கெட்டவங்க, அவங்கெல்லாம் வெறுக்கணும் அப்படிலாம் நினைக்க வேணாம். சிம்டம்ஸ் காட்டுதா ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சிலருக்கு எந்த ராசி கிரகம் வலிமை பெறுதோ அந்த ராசி மேலே ஈர்ப்பாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, க்ளோஸாக இருப்பாங்க, விட்டுட்டு போகவே மாட்டாங்க அவங்கள. நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, கணவனோ மனைவியோ நண்பர்களோ உறவுகளோ யாரானா இருக்கட்டும், நீங்கள் என்ன லக்கணம் அந்த அதிபதி வேறத்தவங்க ஜாதகத்தில் உச்ச பலமாக இருந்துட்டாலோ ரொம்ப பலமாக இருந்துட்டால் அவங்க விடவே மாட்டாங்க உங்களை. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. உங்கள் மேலே அவ்வளோ அன்பு பாசத்தை செலுத்திகிட்டே இருப்பாங்க, ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அது ஏற்படுத்தும். ஏன்னா அந்த கிரகம் வலிமை பெற்றுச்சுன்னா விடவே மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபேவராக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அது எந்த சூழ்நிலையிலையும் அது எதிர்மறை சூழ்நிலையை ஏற்படுத்தாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகம் வலிமை பெறும்போது என்ன பண்ண கெஞ்சி கிடப்பாங்க, செல்லம் ப்ளீஸ் அம்மா, நீ தான் உலகம், நீ தான் எல்லாமே. அதாவது பெண்ணாக இருந்தால், ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன், நான் அவங்கள தான்ப்பா அவ்வளோ அக்கறை. அந்த அன்பு தன் தாயை போல, தன் தாயை போல, தன் தந்தை போல
ஒரு அன்பை வந்து தன் காதலன் காதலியிடம் தன் கணவன் மனைவியிடம் அவ்வளோ அன்பு பாசத்தை செலுத்தக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அதுவும் அந்தமாரி பேட்டர்னில் இருக்கிற ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திரும்பி அந்தமாரி ஒரு பொண்ணெலாம் கிடைக்காது. அந்தமாரி ஒரு பையன்லாம் கிடைக்க மாட்டான். இந்த இடத்துல நான் காதல்ன்ற விஷயம் திருமண வாழ்க்கைன்ற விஷயத்தையும் நான் இங்கே கொண்டு வரேன். அது அந்த பேட்டர்ன் வந்து வலிமை பெற்றிருக்கும். அப்போ வந்து அவங்கள்ட்ட போய் நீ வெறுக்கக்கூடிய தன்மையை உண்டாக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து இந்த பொண்ணை விட அந்த பொண்ணு நல்லா இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட நம்ம பழகுவோம், அந்த பொண்ணை நம்ம அப்படின்னு அப்படி நினச்சிட்டாலே பிரச்சனைங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த பையனோட இந்த பையன் பரவாயில்ல, இந்த பொண்ணோட அந்த பொண்ணு பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, இது வசதியாக இருக்குது, இது அந்த பையன் நல்லா இருக்கா, அழகாக இருக்கா, இப்படின்ற அந்த மனநிலைக்கு போயிட்டாலே சாப்டரே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு எதிர்மறை விளைவுகள் அதிகமாக ஏற்படுத்திடும். அந்த எதிர்மறை விளைவுகள் வந்து உங்களுக்கு வலி வேதனை அதிகமாக கொடுக்கும். திரும்ப துன்பமான விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிடுங்க. இதெல்லாம் அனுபவ ஜோதிடம். நான் பார்த்த அனுபவ ஜோதிடத்தை தான் இங்கே குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த 60 நாட்களில் அந்த ராகு குரு டச் ஆகும்போது அங்கே பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆசை வார்த்தையை காட்டுவாங்க. இதை மட்டும் நீ பணம் 10 லட்சம் கொடுத்துட்டுனா 20 லட்சம் எடுத்துடலாம். நீங்களே ஓனாக ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிருப்பீங்க, அதே ரிஸ்க்கை திருப்பி எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பணம் வருது, 2 கோடி ரூபா வந்தால் போதும், 1 கோடி ரூபா வந்தால் போதும், அதே மாதிரி 2-3 கோடி ரூபா வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 கோடி ரூபா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரிஸ்க் எடுக்க வழி வரும். தப்பி தவறி அதில் போயிடாதீங்க. தப்பி தவறி கூட அதில் போயிடாதீங்க. அதில் போனீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வலி வேதனையை உங்களுக்கு கொடுக்கும். நான் உதாரணத்துக்கு முதல்ல ரொம்ப அன்புக்குரியவர்களை வந்து வெறுக்காதீங்க. அது வந்து சுய ஜாதகத்திலே அது வலிமை பெற்றிருக்கும் போது அவங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அந்த நெருக்கம் வந்து நல்ல விஷயந்தான், அது நல்ல விஷயங்களும் இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆனால் கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்து அடுத்த ஆப்ஷன்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா இங்கே அன்புக்குரியவர்களும் உண்மைக்குரியவர்களும் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை தவற விட்டு விடாதீர்கள். தவறை விடும்பொழுது உங்களுக்கு எதிர்மறை விளைவுகளும் எதிர்மறை மனிதர்களும் உங்களிடம் வந்து விடுவார்கள். அந்த எதிர்மறை மனிதர்கள் உங்களிடம் வந்து விட்டாலே வலிகளும் வேதனைகளையும் உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படுத்திவிடும். உண்மையான அன்பு உண்மையான பாசத்தை செலுத்துபவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். அவர்கள் உங்களிடையே ரொம்ப நெருங்கி ரொம்ப பாசத்தோடு அன்போடு அக்கறையோடு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த வாழ்க்கையே ஒரு மிக உன்னதமான நிலை ஏற்படும். சிலருக்கு 2 பேர்ட்டி தோல்வி கூட அடைஞ்சிருப்பாங்க, காதல் திருமண வாழ்க்கை கூட தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் 3வதாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வரும் பாருங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய உன்னதமான வாழ்க்கை. எல்லா நிலைகளும் கரெக்டாக இருக்கும். ஜோதிட ரீதியாக ஒரு குறி சொல்கிறதா இருக்கலாம், எங்கேயோ ஏதோ ஒரு ரூபமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிச்சுனே இருக்கும். உனக்காக ஒரு தெய்வம் வந்துடுச்சு, உனக்காக உங்கள் வாழ்க்கையே மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. அது நண்பனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே எல்லா விதத்திலும் நேர்மறையான விஷயமா இருக்கணும். எதிர்மறை விஷயத்துக்குள்ளே மாட்டிக்காதீங்க. ஏன்னா எதிர்மறை விஷயம் அப்படின்னு பார்த்து அது வந்து வலி வேதனையை அதிகமாக கொடுக்கும். வலி வேதனையை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா நம்ம துரோகன்ற விஷயத்துக்குள்ளே சில நேரங்களில் இழுக்கும். அதெல்லாம் மேக்சிமம் தவிர்த்துக்குங்க. நம்மளை அறியாமல் தான் வருகிறது அனைத்தும். ஆனால் அது ஆரம்பத்தில் நன்றாகவும் பிறகு அது வலி வேதனையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்ன இந்த வீடியோ உண்மையாகவே உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் இந்த வீடியோ உண்மையிலே பயனுள்ள வகையில் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த லைக் பண்ண சொல்கிறேன். அதேமாதிரி கமெண்டில் நான் இந்த காணொலியை பார்த்து பயனடைந்தேன், நான் புரிதல் எனக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்ற கமெண்ட்டையும் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது வரைக்கும் நான் எந்த வீடியோவில் கேட்டதில்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டிருக்கேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இது கொடுங்க, ஸோ நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த சேனல் உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த நம்பருக்கு கூகுள் பேலையோ இந்த QR கோடுக்கு நன்கொடை கொடுக்க விரும்பினால் கட்டாயம் எதுவுமே இல்லை. உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நன்கொடை அழியுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஜோதிடம் என்னிடம் பார்க்க விரும்பினாலோ அல்லது கற்றுக்கொண்டு நினச்சாலோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில்.
அப்புறம் 3 வருடத்தில் 1 வருடம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும். அப்புறம் உங்களுக்குன்னு திருமண வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய எந்த எப்படி பெண் அமைய வேண்டும், கணவன் மாப்பிள்ளை அமைய வேண்டும் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு உரிய ப்ரொஃபைலே உங்களுக்கு வரும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும், அதன் மூலமாக உங்களுக்கு பன்மடங்கு வரும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு அதிக லாபங்களை ஏற்படுத்தி தருவது எங்களது கடமை. இதுக்கிடையே உங்கள் வீட்டு அருகே நல்ல ஜோதிடர்கள் இருப்பாங்க, அவங்களோட ஜாதகம் பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.